இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காகத்தை பற்றி தாங்க. காகம் பற்றினா நமக்கு வரக்கூடிய விஷயங்களை முன்னதாகவே எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அப்படி காகம் உங்கள் தலையின் மீது அடிக்கடி தட்டுதா, அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காகம் காட்டும் எச்சரிக்கை நீங்கள் மீறி செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டுருப்போங்க. அப்போது காகம் நம்முடைய தலையில் தட்டும். அப்போது நமக்கு மனதுக்கு ஒரு நெருடலாக இருக்கு இல்லைங்க. அதே போல் சிறிது தலைமையில் காகம் பறந்து வந்து எச்சமிடும். இப்படிப்பட்ட விஷயங்களால் நல்லதாக இருக்குமா, ஏதாவது ஆபத்து வருமானு, நாம் போகக்கூடிய காரியம் தடையாகமுன்னு பல யோசிப்பீங்கள்ல. சகனங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் தான் எந்த ஒரு நற்காரியத்தையும் பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து செய்வதை வழக்கமாக வச்சிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. நம் நாட்டில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்களை செய்து தான் வராங்க. பூனை குறுக்கே போணுச்சுன்னா சகுனத்தடையாக நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. அதே போல் பள்ளி சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி நீங்கள் பல காரியங்களை முடிவு கூட எடுப்பீங்க. கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவங்களும் இன்னும் இருப்பீங்கள்ல. பயணம் செய்யும்போது நிறை கூட கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்தால் நல்லது நடக்கணும்னு நம்புவீங்க. துணி துவைப்பவங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தாலும் நாம் போகக்கூடிய காரியம் ஜெயமாகணும் நம்பிக்கை இருக்குது. இதே போல தாங்க நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கவும் காகங்களும் சில சகுனங்களை நமக்கு உணர்த்துங்க. வராகி மிகாராவில் பார்த்தீங்கன்னா பிரிஹா சஸ்மிதான்னு காக்கை பற்றி பல குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காக்கையை பற்றி 100 கணக்கில் சமஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதி வைத்துள்ள ஒரு நூலுன்னே சொல்லலாம். விவசாயம், மரங்களுக்கு வளரக்கூடிய வியாதி, நிலத்தடி நீர் கண்டுபிடிப்புன்னு, கோவில் கட்டுவது, விக்கிரகம் வைப்பது, சகுன சாஸ்திரன்னு பலவற்றை இதில் எழுதி வைத்திருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் காக்கையினுடைய கூடு எந்த கிளையில் இருக்குதோ அதற்கும் மலைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டுனுச்சுன்னா தானிய விளைச்சல் அந்த ஆண்டு அமோகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போன மரத்தில் கூடு கட்டுனுச்சுன்னா பஞ்சம் அழிவு ஏற்படும்னு சொல்லப்படுது. மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டுனுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் மழை பெய்யுமாங்க. அதுவே மேற்கு கிளையில கூடு கட்டுனுச்சுன்னா மழைக்காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. தெற்கு, மேற்கு, வடக்குன்னு கிளைகளில் கூடு கட்டுனுச்சுன்னா மழை காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கும் இடையில தான் மழை பெய்யணும்னு சொல்லுவாது. மரத்தின் உச்சியில் கூடு கட்டினா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களுக்கு மட்டும் மழை அதிகம் பெய்யுமாங்க. தென்கிழக்கு திசையில் கிளையில் கூடு கட்டி பார்த்தீங்கன்னா அப்போது மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு திசையில் கூடு கட்டினுச்சுன்னா காற்றடி கால பயிர்கள் தலைத்து வளருமா. கோவில், வீடு, முற்புதர்களை வீடு கட்டினுச்சுன்னா பசி, பட்டினி, வஞ்சம் வரப்போவதை எச்சரிக்கையாக நமக்கு உணர்த்துதுங்க. காகம் பார்த்தீங்கன்னா அழிவை கூட எச்சரிக்குமாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினுச்சுன்னா பஞ்சம் வருதுன்னு அர்த்தங்க. ஊரை சுற்றி சுற்றி எதிரிகள் முற்றுகை இடுவதாக எடுத்துக்கலாம். பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பிச்சுன்னா இது எச்சரிக்கக்கூடிய அழிவு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. சுனாமி, பூகம்பம், திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன்னாடி தாங்க இப்படி பறந்து இருக்குது. காகங்கள் பார்த்தீங்கன்னா இரவில் வளம் வந்துச்சுன்னா ஊருக்கு அழிவு. ஒரு தனி மனிதன் காகம் வளம் வந்துச்சுன்னா அவனுக்கு சொந்தக்காரங்க இடமிருந்து தொல்லை ஏற்பட போகுது எச்சரிக்கையாக குறிக்குதுங்க. இடமிருந்து வளம் போனுச்சுன்னா எதிர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்படுமா. அதுவே துணிச்சலாக மக்களை தாக்கினா எதிர்கள் பெருகுவதாகவும் சொல்லுவாங்க. காகத்தை வைத்து பதவி பட்டம் கூட கணக்கிடுவாங்க. தங்க நகை வருன்னு காகம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடையிருந்து பறித்து சென்றுச்சுன்னா நீங்கள் தங்க நகைகளை இழப்பீங்க. அதுவே மஞ்சள் நிறத்திலான பொருட்களை உங்ககிட்ட கொண்டு சேர்த்துனா தங்கத்தினால உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க. ஒருவருடைய குடை, செருப்புன்னு, வண்டி, கருவிகளை
காகம் தாக்கினுச்சுன்னா அவருக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுவதை உணர்த்தக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால வாகனங்களை செல்லும் போதும் வெளியில செல்லும் போது கவனமாக இருங்க. காகம் பார்த்தீங்கன்னா மண்ணையோ தானியத்தையோ பூக்களையோ கொண்டு வந்து உங்க மீது போட்டுச்சுன்னா தனலாபம் உங்களுக்கு ஏற்படுங்க. பட்டம் பதவிகள் கூட கிடைத்திருமா. குடை வண்டி சட்டையில எச்சம் இட்டுச்சுன்னா செல்வமோ உணவுக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கலவையான பலன்களை தான் காகம் நமக்கு உணர்த்துதுங்க. அதுவே விலையுயர்ந்த பொருட்களை தூக்கி சென்றுச்சுன்னா பொருள் இழப்பு உணர்த்துதுங்க இந்த காகம் நமக்கு. காகம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு தொடர்பு கொடுத்து சொல்றாங்க. ஒரு காக்கை பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 குஞ்சு பொறிச்சினா அமோக உணவு விளைச்சல்னே ஏற்படுமா. 5 குஞ்சுகள் பொறிச்சினா ஆட்சி மாற்றம் ஏற்படும் கூட சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காகம் ஒரு முட்டை இட்டாலோ முட்டையோ இடாமலோ இருந்துச்சுன்னா இருந்த முட்டையை கூட்டிலிருந்து தள்ளிவிட்டாலோ நல்லதல்லன்னு சொல்லுவாங்க. காகம் பார்த்தீங்கன்னா தட்டினால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்கள. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பயணம் செய்யும் போது நீங்கள் வாகனம் குடை காலனி மீது எச்சும் விட்டுச்சுன்னா பயணத்தின் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. நல்ல உணவு கிடைத்திருங்க. அதே போல் நீங்கள் நடந்து செல்லும்போது சிலரது தலையில் காகம் தட்டும். இப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனின்னு உங்களுடைய உடல் நிழலில் காகம் சிறகால தீண்டிச்சுன்னா பயணத்தின் போது உங்களுக்கு மரணத்துக்கு நிகரான பாதிப்பு ஏற்பட இருக்குது. அதனால் அந்த நாளாக பயணத்தை கூட தவிர்த்திடுங்க. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வது போல காகம் பூக்களை கொண்டு வந்து உங்கள் மேலே தூவினுச்சுன்னா அந்த பயணத்தால் உங்களுக்கு பலவிதமான தன லாபம் ஏற்படுமா. பயணம் நீங்கள் செய்யும்போது காகம் எந்த பொருளை தன்னுடைய அழகால கொண்டு வருதோ அந்த வகையிலான பொருளை உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பொருட்கள் கொண்டு வந்துச்சுன்னா தங்க வகையிலான லாபத்தை பெறுவீங்க. அதுவே வெண்ணிற பொருட்கள் கொண்டு வந்துச்சுன்னா வெள்ளி லாபத்தையும் பெறுவீங்க. பஞ்சு போன்ற பொருட்கள் உங்களிடம் கொண்டு வந்தால் வஸ்திர லாபத்தை பெறுவீங்க. இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த வழியிலான நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. காகம் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாகனம் குடை காலனி மீது இல்லைன்னா உடல் மீது தன் சிறகால தின்னுச்சுன்னா அவர்களுக்கு அகால மரணம் கூட ஏற்படலாமா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது பயணம் செல்லும்போது உங்கள் திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா தங்களுடைய பயணத்தை தவிர்த்திடுங்க. காகம் இன்னொரு காகத்திற்கு உணவு பகிரக்கூடிய நீங்கள் காட்சியை பார்த்தீங்கன்னா இனிமையான செயலை குறிக்குதுங்க. அதுவே காகம் பார்த்தீங்கன்னா பூக்கள் பழங்கள்னு ஏதாவது ரத்தின கற்களை கொண்டு வந்து உங்கள் மீது அல்லது உங்கள் வீட்டில் போட்டுருச்சுன்னா உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய குச்சி போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுச்சுன்னா அந்த வீட்டில் பெண் குழந்தை தான் பிறக்குமா. நெல் போன்ற தானிய வகைகள்னு ஈரமான மண் பூக்கள் காய்கனின்னு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டுச்சுன்னா அந்தந்த பொருளின் வகையிலான உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க. சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்களை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டாலுமே நெருப்பினால் உங்களுக்கு துன்பம் நேரிடுவதை எச்சரிக்கையாக குறிக்குதுங்க. காகம் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை நோக்கி பார்த்தா கரைந்தாலும் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கைன்னு தங்கத்தால் லாபம்னு நல்ல உணவு உங்களுக்கு கிடைத்திருங்க. காகம் கரையின் திசை வைத்து பலன்கள் கூட சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் எதிரில் வலதுபுறம் இருந்து இடம்புறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபம் கிடைக்குமா. அதுவே இடப்புறம் இருந்து வலதுபுறமாக பறந்து சென்றுச்சுன்னா நஷ்டம் உண்டாகணும்னு சொல்லப்படுது. காகம் உங்களுடைய வீட்டில் இருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி கத்துதுன்னா தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்க பெறுன்னு அர்த்தம். காகம் தென்மேற்கு திசை நோக்கி கரைச்சுன்னா தயிர் எண்ணெய் உணவு சம்மதமான பொருட்களில் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேற்கு திசை நோக்கி காகம் கரைவது பார்த்திங்கன்னா மது நெல் முத்து பவளம் போன்ற பொருட்களால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவே வடக்கு திசை நோக்கி காகம் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போறீங்கன்னு தாங்க அர்த்தம். காகத்தை நீங்கள் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துதுங்க. இது சனியின் தோஷத்தை குறிக்குது. இது சாலையின் செத்த காகங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி சில காரணங்களால் உங்கள் மீது கோபமாக இருப்பதாக அர்த்தங்க. இனிமேல் நீங்கள் சனிக்கிழமைகளில் காலையில் எழுந்ததும் குளித்தவுடன் வேலையாக காகத்திற்கு இயல் கலந்த சாதம் வைத்து வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனியின் பாதிப்புகள் குறைந்திடுங்க. இந்த பதிவில் காகம் காட்டும் சில
சகுனங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.